இங்க இவங்க 2 பேருமே புதுசா கல்யாணமாகி புருஷனோட குலதெய்வம் கோயில் மாடத்தி அம்மன் கோயிலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த பொண்ணுக்கு வயித்து வலி வந்துருது. இவருமே என்னாச்சுன்னு கேட்கறாரு. இந்த பொண்ணுமே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, பேட் எங்கனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றா. ஆனா இவரு இந்த காட்டுல நான் யார்கிட்ட போய் பேட வாங்கிட்டு வரோம், அதனால என்னோட வேஷ்டி கிழிச்சு தரேன் ஓகேவான்னு கேட்கறாரு. ஆனா இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்றா. தூரத்துல ஒரு கூரை வீடு தெரியுது, அங்க போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்னு சொல்லி இந்த பொண்ணுமே அந்த வீட்டுக்கு போய் பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள துணிலேயே நிறைய டிராயிங்லாம் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயந்து அவங்க புருஷனோட பேரை சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து நிக்கிறான். என்னோட புருஷன் வந்தாரான்னு கேட்டுட்டே இருக்கும்போது அங்க ஒரு டிராயிங்கை பாக்குறான். நிறைய மக்கள் எல்லாம் கண்ணு தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இது என்ன டிராயிங்னு கேட்கறா. அப்பதான் இவன் இங்க இருக்க டிராயிங் எல்லாமே இந்த ஊர்ல நடந்த உண்மை கதை தான், நீங்க பார்த்ததுமே இந்த கதையோட கிளைமேக்ஸ் தான் சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க எங்களோட பொண்ணு குளத்துல ரொம்ப நேரமா குளிச்சிட்டு இருக்காங்க, ஊர் மக்கள் வரதுக்குள்ள சீக்கிரமா எழுந்து வாடின்னு சொல்லிட்டு திட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து ஊர்க்காரங்க ஒருத்த வர, அதை பார்த்ததுமே இவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால இவங்க எதிரிலையும் வரக்கூடாது, இவங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒளிஞ்சிருப்பாங்க. சோ இவங்க பகல் நேரத்துல ஊர் மக்கள் யாருமே பாத்திரக்கூடாதுன்னு மலையிலே தான் தங்கி இருக்காங்க. இரவு நேரத்துல மட்டும்தான் வெளியே வருவாங்க. பட் இவங்க பொண்ணு விளையாட போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுவா. சில சமயம் அங்கேயே தங்கிடுவா. அப்பன்னு பார்த்தா அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணு அவங்களோட குலதெய்வம் மாதிரி பார்த்துட்டு போறாரு. தென் இந்த ஊரோட கோவில்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்த இந்த பொண்ணுமே நம்மளும் எப்பதான் இந்த சாமியை கும்பிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஏக்கமா பார்த்துட்டு இருக்கா. அண்ட் இந்த பொண்ணு ஒரு அருவியில குளிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் குளிக்கிறதுக்காக வரான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயந்து ஒளிஞ்சுக்கிறான். அவன் குளிக்கிறத பார்த்ததுமே அவனை இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்சி போகுது. தென் திரும்பவும் இந்த பொண்ணு லவ் பண்ற பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட சட்டையை தூக்கிட்டு வந்து இவன் போட்டுக்கிட்டு ஓடி போறா. அப்பன்னு பார்த்து இவங்க தாத்தா வந்து இந்த பொண்ணு திரும்பவுமே அவங்க குலதெய்வ பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பட் இந்த பொண்ணு அவனோட பேத்தி குமாரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவரு நீ என்னோட குலதெய்வம் மாடத்தி அம்மன் சொல்லி அவளோட காலிலே விழுந்துடுறாரு. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.